SVC Aditya Movies தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ரெண்டாயிரத்தி 25 மேஷத்துக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். தேகாரக்கியத்தில் வேர்வை வரலைன்னா மேஷம் டிப்ரெஷனுக்கு போகும். ஸோ அதுதான் மெயின். மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் இந்த டிப்ரெஷன் ஏன் வருதுன்னு தெரியாது மேஷத்துக்கு. அதனால் 2025 இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்கணுன்னா 30லேருந்து டெய்லி ஒரு 10-20 நிமிஷமாக அப்படியே கொண்டு போய் ஜனவரி 1 வரதுக்குள்ளே ஃபுல்லாக 60 மினிட்ஸுக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா ஆகிடும். எல்லா சுபகாரியத்திற்கும் மேஷம் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கும். அதுவே ஆச்சரியமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இண்டிபெண்ட்டாக மேஷத்துக்கு பணவரவு இருக்குன்னா இப்போ தொழில் நல்லா வரும். கண்டிப்பாக புது புது தொழில் ரொம்ப நாளாக பெண்டிங் 10 வருஷம் 12 வருஷம் இருந்த பெண்டிங்கான தொழிலெல்லாம் மேஷம் திட்டமிட்டு ஆரம்பிப்பாங்க. கூட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க. பெரிய இன்ஸ்டியூஷன் ஆரம்பிப்பாங்க. நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய 10-15 தொழிலுக்கு மாதிரி ஐடியா வரும். அதில் 2-3 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அடிமை தொழில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபாரின் கனெக்ஷனோ அல்லது வேறு மொழி பேசக்கூடிய உங்களுடைய கனெக்ஷனோ வச்சு ஒரு அபிரிதமான அமைப்புக்கு கண்டிப்பாக வரக்கூடிய டைம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு. அதனால் தொழில் ஏற்றம், சுபகாரிய ஏற்றம், அனுகூலம், டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். இடம், வீடு, தொழில் மாற்றம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும். காது, மூக்கு, தொண்டை, வாய், பற்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு உடனே வந்துடுவீங்க. ரொம்ப நாள் இருந்த ஒரு தேக ஆரோக்கிய குறைபாடு தீர்ந்துடும். வண்டி கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் வண்டி வாங்குறது, இல்லைன்னா ஒரு புது வண்டி வாங்குறது, அதில் இளம் வயதை சார்ந்த பெண்களுக்கு மனதிற்கு திருப்தியான விஷயத்தில் வாகன அமைப்பு ஏற்படுவது, தொழில் அமைப்பு ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பொசிஷனுக்கு மாறக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் நான் சொன்ன அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிஷபம் சிறிது கவனம், அவ்வளோதான். மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த எல்லா விதமான சங்கடமும் தீர்ந்துடும். அதுவே ஒரு அற்புதமாக இருக்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி கொடுப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். பெரியவங்க பூர்வீகத்தில் இருந்த விஷயம், சொத்து பத்து மற்ற விஷயம்லாம் மாற்றி கட்டணும், புதுப்பிக்கணும், எல்லாமே செய்வீங்க. முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். தெய்வீக வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது ஆச்சரியமாக இருக்கும். கோயில் வழிபாடு, பரம்பரையான கோயில்களுக்கு ஏதாவது செய்கிறதெல்லாம் நல்லது நடக்கும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கும். லோ பிபி, ஐபிபி, எல்லா பிபியும் பார்த்துக்கும். திடீர்னு வெர்டிகோ ப்ராப்ளம், தலை சுற்றுறது, மயக்கெல்லாம் வரும். உலகமே தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை வரும். 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் ஃபுல் ஹார்ட் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா அப்புறமா அது ஐயோ இது பண்ணாமல் விட்டோமே, அது பண்ணாமல் விட்டோமே, வந்தவுடனே நியூ இயருக்கு போயிட்டு ஒரு ஃபுல் செக்கப் எடுத்துக்கிறது தான் மிதுனத்துக்கு நல்லது. ஹார்ட் உடம்பு நல்லா இருந்தால் தானே மற்றதெல்லாம் அனுபவிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் மிதுனம் தேக ஆரோக்கியத்துக்கு அதிக கவனம் கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. மறந்துடாதீங்க. கடகராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம்தான், டிப்ரெஷனுக்கு ஆட்படாமல் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம் இந்த வருஷம். அதே போல் குடும்பத்தில் பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது மருத்துவத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கே ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஹெல்த் பிரச்சனை தீர்ந்துடும். வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தை மட்டும் அலட்சியப்படுத்தாமல் பார்த்துக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பாஸ்போர்ட் இல்லாதவங்கலாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கணும். நிறைய டிராவல் வரும். எந்த பயணம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்லாம் அனுகூலத்தை தரும். ஃபைனான்ஷியலி இருந்த பிரச்சனை தீரும். அதுவே ஆச்சரியமாக இருக்கும்.
ரொம்ப நாளாக ஏதாவது டாக்குமெண்ட் வீடு மாட்டி இருக்கிறது, நகை மாட்டி இருக்கிறது, மீட்ட முடியாததெல்லாம் டக்குன்னு மீட்டுப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பணம் வரும். ஸோ ஆக மொத்தத்தில் பண விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கடகராசி பெண்களுக்கு நிறைய விஷயம் சந்தோஷத்தை தரும். ரொம்ப அழட்டிக்காதீங்க ஃபேமிலி பிரச்சனையில் மட்டும். ஸோ ஆக மொத்தத்தில் டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் கடகத்துக்கு ஏற்றம். சிம்மம் அடுத்ததாக பார்க்க போகிறது 2025. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது விசேஷம். காதல் அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா காதல்லாம் அவ்வளோதான், டாட்டா தான். அந்த ஆங்கிளில் ரொம்ப கவனமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும், பெற்றோர் பெரியோருடைய விஷயம் ஏற்றும். ப்ரெஷர் தான் ரொம்ப ப்ராப்ளம். ப்ரெஷர், ரத்த கொதிப்புன்னுவோம். லோ பிபியாக இருக்கட்டும், ஹை பிபியாக இருக்கட்டும். தூக்கமின்மையால் அது ஏற்படும். அதில் கவனமாக இருக்கும். சந்தோஷமான அனுகூலம், தைரியம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய விஷயத்துல பணம், நகை எல்லாம் பெண்களுக்கெல்லாம் நல்ல விஷயமா நடக்கும். பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர்னு இதெல்லாம் எப்படா நடக்குது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை சுத்திக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்கும். ஸோ குடும்ப விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு 2025ஆம் ஆண்டு ஏற்றம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி பிரீத்திங்கில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அதுதான் தொந்தரவு பண்ணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனம். நார்மலாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை ஃபுல்லாக வேலை நினச்சி, உத்தியோகம் நினச்சி, வியாபாரம் நினச்சே வாழ்வாங்க. சாப்பிட்றச்ச கூட, குளிக்கிறச்ச கூட வேலை, உத்தியோகம் அப்படிதான். இதுக்கெல்லாம் என்ன ரிவார்டு கிடைக்கும்னா உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிருவான் இந்த வாட்டி. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா இவ்வளோ சின்சியராக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் முழிச்சு வேலை செஞ்சேனே, அவனுங்களுக்காக உயிரை கொடுத்தேன்னா எதுக்கு ஓவராக சீன் போடுறீங்க? அந்த சீனுக்கெல்லாம் வேலை என்ன கிடைக்கும்? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸில் கண்ணியை தனியாக சேர்ந்து அடிப்பாங்க. நடக்கிறச்ச பார்ப்பீங்க. அதனால் ரொம்ப சீன் போடாமல் இருந்தால் கண்ணி தப்பிச்சிக்கும். இம்பெக்ஸ் ட்ரேடிங் இது போல் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணியெல்லாம் பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஸோ கன்னியா ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பயணங்கள்லாம் உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணம், அதிக டிராவல் செய்யக்கூடிய ராசி கன்னி. அதே போல் குடும்ப விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு மனமார்ந்த என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க. குடும்பத்தை கொல்ல கொடுக்காம பார்த்துக்குங்க. உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னி. துலா ராசி 2025ஆம் ஆண்டு பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய், ஃபேமிலியில் ஹெரிடிட்டியில் எந்த நோய் இருந்தோ அந்த நோயில் கொஞ்சம் கவனம். ஸ்கின்னில் திடீர்னு தொந்தரவு பண்ணும் துலாத்துக்கு. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது அப்பா அம்மா ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் சூப்பர் டூப்பராக இருக்கும். பெண்களுக்கு மட்டும் அந்த மாதவிடாய் கோளாறு பிரச்சனைனா டாக்டரை போய் பார்த்துடணும். நீங்களே சுயமாக இந்த யூடியூபெல்லாம் பார்த்துக்கின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அடுத்தது துலா ராசிக்காரங்களுக்கு காதெல்லாம் பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்காது. காதல் பண்ணீங்கன்னா ஒன்று உங்களை நம்பணும், இல்லை அந்த பொண்ணு உங்களை நம்பணும், இல்லை நீங்கள் அந்த பொண்ணை நம்பணும். அதை விட்டு ஜாதகத்தை தூக்கின்னு சுற்றிங்கன்னா இதை கைட்டு விட போறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் கவனமாக இருக்கணும். இப்போ காதல் அமைப்பில் துலாத்துக்கு நல்ல நேரம் 2025ஆம் ஆண்டே சுபமெல்லாம் பண்ணிடணும். தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் ஒன்றும் தேரலைன்னா அப்புறமா அவ்வளோதான். ஸோ வீட்டுக்குள்ளே படுத்துன்னு இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து எட்டி பாருங்கள். சும்மா வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறதை விட்டுருங்க. விருச்சகம்னாவே செல்விக்கு பிடிக்காதுன்னு ஒரு இது. அதுபோல் ஒரே கமெண்ட்ஸ் தான். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணலனாலும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். விருச்சகத்துக்கு வந்து வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அற்புதமாக ஏற்படும்.
சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம்னா கடன் வரும். அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். விருச்சகம் 2025 காது மூக்கு தொண்டை வயிறு சாதாரண உபத்திரம் பெருசாகிடும். ஏன்னா விருச்சகத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கே யோசிச்சுக்கினே இருக்கும். நீங்களே சுயமாக எல்லா மருந்தும் வச்சுருப்பீங்க, பக்கத்தில் மருந்து டப்பா ஃபுல்லாக வச்சுருப்பீங்க, அதுக்கு எல்லா வியாதிக்கும் வச்சுருப்பீங்க. அதான் ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், மருந்து டப்பாவெல்லாம் ஏற கட்டிட்டு என்ன நோயோ அதுக்குண்டான மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும், பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும், செஞ்சு பாருங்க. இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாராமுகமும் மன வருத்தமும் தீரக்கூடிய ஆண்டு 2025 ஆண்டு. தனுசு 2025 ஆண்டு. சுகர், யூரினரி ட்ராக்ல கவனம். மற்றபடி உங்களுக்கு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கொஞ்சம் சமாதானம். நீங்கள் தான் போகணும், போக மாட்டீங்க, பட் போகணும், வேறு வழி கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சூப்பராகிடும். நிறைய பணம் வரும், சேமிப்பு வரும். முதலீடு செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. லேடிஸாக இருந்தாலும் திடீர்னு பெரிய தொழிலுக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடிய வெற்றிகரமான அமைப்பு ஏற்படும். நிறைய டிராவல் செய்யக்கூடியது. ரொம்ப வருஷமாக 10-12 வருஷமாக நிறைய டிராவல் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஃபேமிலியோடலாம் நிறைய போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. கூட இருக்கிற பார்ட்னர் கொஞ்சம் ஒத்துழைக்காமல் இருப்பார். உங்களுக்காக இறங்கி நல்லா செய்வார். தாயாருடைய தேகாரைக்கும் தந்தையாருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். கல்யாணத்தில் மட்டும் நிச்சயிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் ரொம்ப பேசிக்கினே இருக்காதீங்க, கல்யாணம் புட்டுக்கும். ஸோ அந்த நிச்சயம் ஆயிடுச்சு, ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு பேசுகிறதெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ ஓடிடும், அப்பா நமக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. ஸோ திருமணத்தில் மட்டும் நிச்சயிக்கப்பட்டவர்கள் அதிக கவனமாக இருக்கக்கூடியது 2025 தனுசு. மகரம் 2025 ஆண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டோட சம்பந்தப்பட்ட உபத்திரம், மறைமுக ஸ்தானங்கள்ன்ற நோய் உபத்திரம்லாம் ஜாக்கிரதை. ஸோ இதுதான் மெயின். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட படிப்பு தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். படிக்கவே மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே உட்காந்த குழந்தைங்கள்லாம் நான் படிக்கிறேன்னு திருப்பி ஏதாவது வேறு ஸ்டடீஸ் போயிடுவாங்க. என்ன படிக்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், என்ன சொல்கிறேன்னு வக்கப்பட்டுன்னு இந்த மகர ராசிக்காரங்க விசிட்டிங் கார்டை நீட்டுற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடும். ஸோ தொழிலெலாம் நல்லா வந்துடும். ஹெல்த்து மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்கணும் எல்லாரும் பழத்தோடு. அதில் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கட்டடிக்கிறது, ஃபிகருங்களுக்கு முன்னாடி ஜம்ப் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிங்கன்னா ஃபிகர் பாட்டு இருக்கும், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ வண்டியில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஏன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 8ல் இருக்கிற கேது சூரியன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேது விடவே விடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஸோ வண்டி வாகனம், ட்ரெயின் போகிறது, வீலிங் பண்ணுறது தான் பிரச்சனை. அது சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் கவனம். ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ மகரத்துக்கு தேகாரோக்கியமும் இந்த தடுக்கி விழுற பிரச்சனையும் தான் தவிர தொழில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை அதிகமாக தொழிலதிபர்கள் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். 2025 ஆண்டு. வயிறில் இருக்கிற உறுப்புகள் கவனமாக பார்த்துக்கணும். குடிகாரர்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு இல்லை, டிப்ரெஷனாகவே யோசிச்சுனே இருக்கிறனால வயிறில் தொந்தரவு அதிகமாகிடும். வயிறு சம்மந்தப்பட்ட லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லதெல்லாம் நடக்கும். பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தீந்துரும். ரொம்ப நாளாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த நட்பு விஷயத்திலே, உறவு விஷயத்திலே இருந்த பிரச்சனை தீந்துரும். ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக முதலீடு அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் 25 ஆண்டு கும்பராசிக்காரர்கள். அதெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரியவர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலியமாக அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் சிறிது கவனம்.
குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, பிறர் தலையீடு மட்டும் அனுமதிக்காதீங்க. உங்களுக்குள்ள பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஆகிடும். கும்பராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் வயிறு, மன அழுத்தம் பார்த்து கொண்டீர்கள் என்றால் மற்ற விஷயமெல்லாம் கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு நல்லது தரும் 2025ஆம் ஆண்டு. 2025 கழுத்து, முதுகு, மயக்கம் உங்களுக்கு வந்தா பரவாயில்ல, மற்றவங்க மேல மயக்கம் வந்தா பிரச்சனை ஆயிடும். மீன ராசிக்காரங்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அவங்க தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் செய்வது மீனத்திற்கு இந்த 2025ஆம் வருடம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். சுபவிரய பிராப்தம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2025ஆம் ஆண்டு இந்த 5 கிரக சேர்க்கை எல்லாமே இருந்தாலும் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சந்தோஷமா இருக்கலாம் அதில். ஸோ தொழில் வந்துட்டாவே ஒரு நிம்மதி வந்துடும். தொழில் இல்லாத கஷ்டப்படுறவங்க, படிப்பு இல்லாத கஷ்டப்படுறவங்க, படிப்பு தடையானவங்க, உத்தியோகம் தடையானவங்களுக்கு மீனத்திற்கு அனுகூலம் காணப்படும். தெய்வீக வழிபாடு அதிகமாக செய்வீங்க. கோயில் திருப்பணிகள், பெரிய மகான்களை தரிசிக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. பாஸ்போர்ட் எல்லாம் எங்கே காணாதெல்லாம் அமைச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் பாஸ்போர்ட்டே கிடையாது, லோக்கல் ஃப்ளைட்டே கிடையாதுன்ற அளவுக்கு இருப்பீங்க. ஸோ அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் 2025ஆம் ஆண்டு நீங்கள் கடைசி ராசிக்காரர்கள் என்று வருத்தப்பட வேண்டாம். சந்தோஷத்தில் முதல் ராசிக்காரர்களாக வரக்கூடிய காலகட்டம். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.